இன்னொரு செய்தி வெளியே வந்துச்சு. அநேகமாக நாளைக்கு கூட இந்த செய்தி அப்டேட் ஆகலாம், லாஸ்ட் நியூஸ் ஆகலாம். இன்று கருப்பிரபாகரன் நாளைக்கு காளியம்மாள்னு ஒரு செய்தி. இல்லை காளியம்மா சார், கருப்பிரபாகரனை பற்றி எனக்கு தெரியலை. காளியம்மாள்ன்றவங்க வந்து இப்போ மயிறு பிசுறு மசுறு எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் அவங்க ரீட்டைன் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து பொம்பளை சீமான் அப்படின்னு போகும்போது இல்லை சார், அவங்க பொம்பளை சீமான். தமிழ்நாடு எவ்வளோ பெரிய சொர்க்கம்ன்றது வெளியில் போனவனுக்கு தெரியும், தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனவனுக்கு தெரியும். நீ கிருஷ்ணகிரியை தாண்டாதவன், இந்த பக்கத்தில் போனீங்கன்னா கன்னியாகுமரியை தாண்டாதவங்க. வெளியிலேருந்து வந்து இங்கே இருந்துட்டு நீ உன்னுடைய மதத்தை மறைச்சி, மொழியை மறைச்சி, இனத்தை மறைச்சி தமிழ்நாட்டை காப்பாற்றி தர போகிறேன்னு நீ சொல்கிற, அதை ஒரு இவ்வளோ பேர் நம்புகிறாங்க. இப்போ இங்கே வந்து நம்பி போனவங்க கூட உணர்வாளர்களை மறுக்க முடியும். ஏன்னா ஒரு கருப்பிரபாகரன், இன்னொருத்தர் வந்து வேங்கை பிரபாகரன், இப்படி ரொம்ப உணர்வு பூர்வமா இவ்வளவு தீவிரமா இருக்காங்களா, நம்ம அதையுமே இல்லை சார். அதாவது படிச்ச பையன், தம்பிங்கெல்லாம் படிச்ச பையன், 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு